அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். ஈவினிங்லேருந்து தாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நைட்டு டின்னருக்கான வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேங்க இந்த ரெசிபி. ஆனால் டேஸ்ட்டு உண்மையாலுமே நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருந்ததுங்க. பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா பீட்ரூட்டில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பீட்ரூட் ஒரு பெரிய பீட்ரூட்டாக எடுத்து துருவினேன். பாதி துருவும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்துடுச்சு. அதனால் மீதி பாதியை எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய், அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆன பின்னாடி ஒரு பாதி வெங்காயம், ஒரு பாதி பழமான தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா விடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருந்தது இருந்தது. ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட அப்படியே இருக்குனாலும் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்ட பின்னாடி ஒரு பாதி கையளவு கொத்தமல்லி, புதினா இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. அப்புறம் நம்ம துருவி வச்சுருந்தோம்ல அந்த பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து வேக விட போகிறதில்ல, எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஒருவேளை அது ராவாக பச்சையாகவே இருந்ததுன்னா நம்மளுக்கு சட்னி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம பீட்ரூட் சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பீட்ரூட் நல்லா சுருங்கி வந்த பின்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறட்டும், அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் தாளிப்பு கொடுக்குறது இல்லைங்க, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும். அப்போ மட்டும் நான் அப்படியே தான் சாப்பிட்ருந்தேன். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையாக இருந்தது. நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பீட்ரூட் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு காஞ்ச மிளகாவை எடுத்துக்கோங்க. நம்ம புதினா சேர்த்துருக்கோம்ல, அதனால் அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. புதினா சேர்ந்ததால் அந்த சட்னியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பி போன பின்னாடி நம்மளுடைய க்ளீனிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒட்டடையெல்லாம் அடித்து முடிச்சிட்டேன். காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க வேலை. ஒட்டடையெல்லாம் வீடு ஃபுல்லாக அடித்து முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு, அப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுருப்போம்ல வீடு அழகுக்காக, அது அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாக்கு எல்லாத்தையும் எடுத்து நல்லா தொடச்சி வச்சுட்டேங்க. இப்போ தான் பார்க்குறதுக்கே நல்லா பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பீரோக்கு மேலே இருக்க அந்த பக்கெட்டில் என்னுடைய கண்ணாடி வளையெல்லாம் வச்சுருக்கேன். அந்த பிங்க் கலர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா வாட்சு, கிளிப்பு, பேண்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பைக் மாதிரி இருக்குல்ல, அது கிளாக்குங்க. எங்கள் வீட்டில் இருக்க எல்லா கிளாக்கும் அழகு பொருட்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என் கல்யாணத்தில் கிஃப்ட்டு தான். நாங்கள் இது வரைக்கும் ஒரு கிளாக்கு கூட வாங்கினது கிடையாதுங்க. அதையெல்லாம் செட் பண்ணி வச்ச பின்னாடி இந்த ஜன்னல் பக்கம் வந்தாச்சு. இந்த ஜன்னல் வெளியில் வரத்துக்கோ யூஸ் ஆகுதோ இல்லையோ தெரியலங்க, யூஸ் ஆகலை. எனக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லைங்க, அந்த குறைய தீக்கிறதே இந்த ஜன்னல் தாங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா நான் பவுடரு, அப்புறமேட்டு தைலம், அப்புறமேட்டு தேங்காய் எண்ணெய், அப்புறமேட்டு பர்ஃப்யூமு, சென்ட்டு, ஆயில், நம்ம மூட்டு வலிக்கெலாம் தேய்ப்பாங்கள்ல அந்த ஆயில், ஸ்ப்ரே எல்லாமே இங்கே தாங்க வச்சுருப்பேன். ஒரு கண்ணாடி மட்டும் மாட்டி வச்சுட்டோன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது தாங்க வச்சுருக்கேன். அங்கே அதை வச்சா பின்னாடி தான் பார்த்திங்கன்னா அழகாகவே இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா மதியம் ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் எல்லா மசாலா பாக்ஸையும் போட்டு கழுவலைங்க, தொடச்சி மட்டும் வச்சுட்டேன். ஆனால் நம்ம சமைக்கிறோம்ல, கேஸுக்கு பக்கத்துலேயே நான் அஞ்சரைப்பட்டி வச்சுருக்கேன் 2. அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்கு கரையாக இருந்தது. ஸோ அந்த கிண்ணத்தை மட்டும் அப்படியே வச்சுட்டு பாக்ஸை மட்டும் வாஷ் பண்ணிட்டேன். இந்த 2 செராமிக் ஜார் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு காலி ஆகிடுச்சு. ஸோ அதையும் வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு வாஷ் பண்ணி காய வச்சுட்டாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா டைம் என்னென்னா 4:30 மணி ஆகிடுச்சுங்க. செம்ம பசி. பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா சுண்டலும் கொழுக்கட்டையும் கொடுத்துட்டாங்க. அதை பாதி முடிச்சிட்டேன், நான் பாதி ஹஸ்பண்டுக்கு வச்சாச்சு. அப்படியே கையோடு பீரோவில் இருக்க துணியெல்லாம் எடுத்து போட்டு மடித்து வச்சுட்டேங்க. நான் பர்ஃபெக்டாக மடித்து வச்சுருக்கேனான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எது நான் டெய்லியும் யூஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு அந்த மாதிரி தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன், எங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மசாலா பாக்ஸ்லாம் கழுவி வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இல்லை கொஞ்சம் நேரம் உட்காரலான்ட்டு உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சோம்பேறித்தனமாக ஆகிடும். அப்படியே உட்காந்துட்டே இருப்போம்.
நாளும் போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா அதையும் பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சுட்டேங்க. இந்த சின்ன அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா தாளிக்கிற ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது என் கல்யாணத்துலேயே எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்தது சீதனமாக. இந்த பெரிய அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா மசாலா பொருள்லாம் போட்டு வச்சுருக்கேன். மிளகாய் தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது நான் தாங்க வாங்கினேன். வாங்கியே 2 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே அந்த கிண்ணம்லாம் பார்த்திங்கன்னா வளைஞ்சி நெளிஞ்சு விட்டால் என் கையையே கிழிச்சு விட்டுரும் போல் அந்தளவுக்கு ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஒஸ்ட்டு. கடையில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறது தூக்கி போட்டுட்டேன். ஒரு 5 மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையெல்லாம் போட்டு நல்லா அடுக்கி வச்சுட்டு இந்த செராமிக் ஜார்லாம் நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டேன். அப்புறமேட்டு நம்ம எது வாஷ் பண்ணி வச்சோமோ அதையெல்லாம் ஃபில் பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் நல்லது. அதையும் பண்ணி வச்சுட்டு இந்த நைஃபு, ஸ்பூன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட அவ்வளோவா பெரிய நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காது. தேவைக்கேற்ப 1-2 தான் வச்சுருப்பேன். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு கலப்போம்ல அந்த ஒரு இதில் தான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்காக பார்த்திங்கன்னா மீஷோவில் இந்த ஹோல்டர் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறது வைக்கவே இல்லை. அது பார்த்திங்கன்னா கிளாஸ் தான். நம்ம டப்புன்னு நைஃபு இதெல்லாம் போடும்போது கண்டிப்பாக அது உடஞ்சிடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா அட்டைப்பெட்டியை அந்த சைஸில் கட் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். அப்போ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதில்ல, உடையாது. இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். கொஞ்சம் பெண்டாக வந்துடுச்சு, மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன், பெண்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். எங்கள் ஹஸ்பண்டே பார்த்திங்கன்னா அது தட்டி எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ நான் அதை ரிட்டர்ன்லாம் பண்ணலைங்க, யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு பார்க்குறதுக்கு வீடியோவில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்ட்டு ப்ரைட்டாக இருக்குங்க. வீடியோவில் அவ்வளோக்கு பளிச்சுன்ட்டு தெரியல. ஆனால் இது 250க்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்த வேலைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கா அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் ப்ளஸ்ஸு அண்டு மைனஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லலாங்க. அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் என்னை பெட்டராக மாற்றி என்னுடைய வீடியோவை கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு அப்படின்றத ஒரு கமெண்ட் மூலமாக சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், திருப்தியாக இருக்குங்க. இப்போ தாங்க வீடே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்ன தான் நம்ம நல்லா இருக்குன்னு பார்த்தாலும் ஒன்று ஒன்றா குப்பையாக வந்துட்டே தாங்க இருக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.